போஸ்ட் என்ன வாங்க. என்ன என்னையா வேலை பார்க்குற? எனக்கு வந்து லெட்டர் 3 கடை தள்ளி கொடுக்குற, அவங்களுக்கு வந்து லெட்டர் எனக்கு கொடுக்குற. இப்போதானே இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அட்ரஸ்லாம் அத்துப்படி ஆக வேணாமா? கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படிதான் இருக்கும். என்ன ஸ்ட்ராங்காக டீயை போடியா? என்னையா உங்க ஊர்ல சினிமா சாருக்கு மாலைகள் எல்லாம் போட்டு அசத்திருக்கீங்க? இவர் சினிமா சாரா? நீ முதல்ல இவர் பாத்துக்கியா? இவர் ஐபிஎஸ் ஆபீசர். ஏதோ என்கவுண்டர் சொல்லுவாங்களே, அதுல பெரிய ஆளுயா. 10-15 ரவுடிகளை போட்டு தள்ளி இருக்காரா பாரு. அது சரியா? அதுக்கு எதுக்கு அவரோட கட்டவுட்டை கொண்டு வந்து ஊர் முச்சந்தியில வச்சிருக்கீங்க? முச்சந்தி இல்லையா, அதுதான் அவனுக்கு மூலஸ்தானம். அவனுக்கு கடவுள் மாதிரி. அவரை போலவே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனவங்க தான் அவருடைய ஆசை லட்சியம் எல்லாம். அதுக்காக அவர் என்னென்ன பண்றாரோ அதையெல்லாம் இவனும் பண்ணுவான். அவரை பத்தின செய்தி பத்திரிகையில சின்னதா வந்தாலும் இவன் வெட்டி ஒட்டி வச்சுக்குவானா பாரு. இப்படி ஒருத்தனா? யாரையா அது? அவங்க ஆத்தா அப்பா வச்ச பேரு ரவி. சனங்க கூப்பிடுறது போலீஸ் ரவி. ஊருக்குள்ள எவனாவது வந்து வம்புழுக்கிறான்னு வெயி, வந்து நிக்கிற ஆள் அவன் தான். விடுற அடியே அவனுக்கு தான். பிரச்சனை எங்கேயாவது இருக்குதுன்னு வெயி, தம்பி அங்க இருக்கும். இல்ல அது இருக்கிற இடத்துல பிரச்சனை தானா வரும். எந்தா சாரே பிடிக்க முடியாது நினச்சிங்களா? நாங்களாம் நினச்சா முடிப்போம், முடிக்கிறத தான் நினைப்போம். அவசர உதவிக்கு 100ன்னு பின்னாடி கொட்டளத்தில் எழுதி போட்டு ஒரு பெரியவரை அடிச்சுட்டு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்படி போயிட்டு இருக்கீங்களே, இது நியாயமான? ஓ அதி மேட்ரா? இப்போலாம் கீரை போட்டு வண்டி ஓட்டுறது இல்லை, பீரை போட்டு தான் ஓட்டுறது. நாங்களாம் ஒரு பெக்கை போட்டு வண்டியை ஓட்டினா நிப்பாட்டி ஊது ஊதுன்னு ஊத சொல்றீங்க. ஏய் நீ போலீஸ்காரன்ட்ட பேசிட்டு இருக்க? என்ன மொல்ல மாதிரி முடிச்சவக்கி கேப் மாதிரி பிக் பாக்கெட்டு ஃப்ராடு 420 டகாயிட்டி அவனுக்கு தான் இப்போ நீ செஞ்சுட்டு வந்தியே. இந்த மாதிரி வேலை செய்வானுங்க. போலீஸ்காரன் செய்ய மாட்டான். போலீஸ்காரன்னா நீ இல்லை, தேவராஜ். இல்லைன்னா ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணு, போலீஸ் ரவி வரும். இப்போ திருப்பாண்டிய இதை ஓப்பன் பண்ணி குடிச்சா போதையும் வரும், உடச்சி ஏத்தனா ரத்தமும் வரும். மாப்ள ரவி வந்துட்டான்டா. சாவியை குடுறா. இன்னைக்கு அவன் சாவி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பெரியவருக்கு எப்பறம் இருக்கு? ஏகப்பட்ட பிளட் தேவைப்படுனாங்க மாப்ள. ஆளுகளை வச்சு ஏற்பாடு பண்ணி பிளட் பேங்க்ல இருந்து வாங்கியாச்சு. பணங்காசு நிறைய தேவைப்படுன்றாங்க. அதான் எந்த பேங்க்குக்கு போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். அதான் சார் வந்துட்டார்ல, அப்புறம் என்ன? அமௌண்ட் மட்டும் சொல்லு. எப்படி ஒரு 15ல இருந்து 20 தேவைப்படும். சாரே ஒரு 20,000 எடுங்க சாரே. என்னது 20,000? 5 நயா பைசா கூட கிடைக்காது. ஆமா எல்லாம் 500 ரூபாவா இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு பாரு. இன்ஸ்பெக்டர் சார் வண்டி போடாமடா. டேய் காசை குடுங்கடா. டேய் 5 இருக்கு மாப்ள. ஒரு 15 இந்த என்ன யாருன்னு தெரியாதடா உங்களுக்கு? போலீஸ்காரன்டே ஆட்டே போறீங்களா? ஒவ்வொன்னு சொல்லுவாங்களாடா, அதான் காட்றாருல. பிரச்சனை ஆயிரும்டா. டேய் மோதிரம் 5000 இருந்தா ஃபைனலா ஓகே. ஆள் தெரியாம மோதிரடா. இருடா இப்ப பாரு. புது செல்லு வெச்ச 5 வித்தா 7. ஓகே மாப்ள. ஏய் போலீஸ்காரன்டே உங்க விளையாட்ட காட்டுறீங்க. நான் யாருன்னு காட்டுறேன்டா. நீங்க காட்டுறது இருக்கட்டும், நீங்க தண்ணி போட்டு ஆடின ஆட்டத்தை நான் காட்டவா? வாங்க சார். 4 வீட்டுக்கு பால் ஊற்றி குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தார். இப்படி மொத்தமா பால் ஊற்ற பார்த்துட்டீங்களே. எந்திரிக்கிறதுக்குன்னு 25 நாள் ஆகுமா? குடும்பத்தை யார் காப்பாத்துவா? ஒன்று பயம் அங்கே இருக்கணும், இல்லைன்னா இங்கே இருக்கணும். போங்க. இன்னொரு குவார்டர் ஏத்திட்டு நல்ல புளி மரமா பார்த்து ஏத்துங்க.
காலேஜ் ஸ்கூல் மாதிரி இழுத்துறாத. போனோமா படிச்சோமா பாஸ் பண்ணமான்னு இருக்கணும். ஹலோ, ஸ்கூட்டி புக் பண்ணி 1 வாரம் ஆச்சு. நீங்க இன்னும் டெலிவரி பண்ணாம இருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன்ல, அப்புறம் ஏன் டிலே பண்றீங்க? இப்போ வரும் அப்போ வரும்னா எப்படி? எனக்கு கரெக்ட் டேட் சொல்லுங்க. சாரி சார். ஏங்க போன் பேசினா உலகத்தையே மறந்துடுவீங்களா? Sorry, sir. எதிரில யார் வராங்க It's my பார்க்க மாட்டீங்களா? ஏன்டா அவங்கள திட்டுற? பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? மாப்பிள எல்லா சாத்து கூட எடுத்தாச்சு. நீ எதுக்கு பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கற? தேங்க் யூ. சாரி 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 பரவாயில்ல சாரி 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 பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். சாரிங்க சாரி. பரவாயில்லன்னு சொல்றாங்கல்ல, விடு மாப்பிள. வா நம்ம ட்ரெயினை பிடிக்கலாம். என்ன மாப்பிள்ள, இவ ஏன் அவளா இருக்க கூடாது? எவ்வளவு இருக்க கூடாது? அதான்டா ஐயா சக்சஸுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேனே, அவளா. அவ என்கிட்ட இருந்து என்ன? அட என்ன? எதையும் எடுத்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குடா. எடுத்துட்டு போடு மாப்பிள, விட்டுட்டு தான் போயிருக்கா. சீ, வா. நீங்களும் சென்னையா? அவளும் சென்னைக்கு தாண்டா வர்றா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ எல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து. டேய் ரமேஷ், சும்மாடா, அப்பா படிக்கிறேன்ல. டேய் ரமேஷ், டிஸ்டர்ப் பண்ணாதடா. என்னடா? ஒழுங்கா இப்ப படி. யாரையோ ரமேஷ் நீ யார் அது? ஓ, நான் வந்துருவேன். என் பையன். உன் பையனா? அப்ப அம்மா தெரியாது உனக்கு? அவங்க தான். ஏமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டு ஒரு பையன் மட்டும்தானா? சரி. சி, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்புறம் போதும்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணி. ஆஹா, 10 செகண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்து ஃபேமிலி பிளானிங் வரைக்கும் போயிருக்கிறியே. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஆபீசர். கிளம்பு கிளம்பு. நீ கிளப்பு கிளப்பு. நல்ல லவ்ஸ்டா அது. பயணிகளின் பணிவான கவனத்திற்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்லும் முத்துநகர் விரைவு வண்டி ஐயோ பாட்டி, ட்ரெயின் கிளம்ப போகுது. கிளம்பிட்டுமே, என்ன இப்ப நீ வா, அவசரம்? உள்ள வா. அவனோ பாட்டி, ஏங்க நீங்க வரலீங்களா? எங்க? சென்னைக்குங்க. நான் வரலங்க, நான் வழி அனுப்ப தான் வந்தேன். என்னது வழி அனுப்ப வந்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? பாட்டி, இங்க போச்சு. ஏங்க இந்த திருச்சி மதுரை வரைக்கும் வரக்கூடாதாங்க? ஏன்? சும்மா தாங்க. என்ன பண்ணிட்டு ஆமா, இருக்க? நான் ஊருக்கு போற மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ வா. ட்ரெயின் வேற கிளம்புது. அதான் கிளம்பிருச்சுல, போவாதீங்க. நீங்க வேற சார். பாய். வெத்தல போட்டு சோக்கில்ல நான் கப்பன குத்துன மூக்கில்ல அட வந்தது பாரு ரத்தம் இந்த அமரமான சுஷி. ஹலோ. என்னடா மாப்பிள பேசுனியா? சாத்துக்குடி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? வெத்தலை பாக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கு. அவ வரலடா, அதுக்கு பதிலா ஒரு பூசணிக்க வந்து உட்காந்துருக்குடா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். தம்பி தம்பி, உங்களை தான். எங்க? சென்னைக்கா? ஜப்பானுக்கு. ஓ, அப்ப நமக்கு முன்னாலேயே இறங்கிடுவீங்க. ஆஹா. பார்த்து செய்ய. சார் வணக்கம் சார். என்ன சார், உமா 2 நாள் காலேஜுக்கு வரல? ஊருக்கு போயிருக்கா. ஊருக்கு போயிருக்காளா? என்ன திடீர்னு எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போவாளே? போக வேண்டிய வேலை இருந்தது, போயிருக்கா. எங்க சார் வண்டியெல்லாம் காணோம்? எல்லாம் சர்வீஸுக்கு போயிருக்கு. ஓ, நம்ம ராமகிருஷ்ணன் கிட்ட தானே விட்டுருக்கீங்க. அங்கே போய் நான் வண்டி எடுத்துக்கிறேன். வேண்டாம், நீ வேற இடத்துல ஆட்டோ எடுத்து ஓட்டிக்க. என்ன சார், வாடகைலாம் கரெக்டாக தானே சார் கொடுக்குறேன்? வண்டியை விற்க போறேன், போதுமா? வண்டியை விற்க போறீங்களா? எதுக்கு சார்? ஃபைனான்ஸ் கட்ட முடியல, எல்லாத்தையும் ஒன்று சொல்லணுமா? வேற ஆட்டோ பார்த்துக்க வேண்டியதானே? நீங்கள் வேற ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்க. பரவாயில்ல, நான் வரேன். என்ன சார், உமா ஊருக்கு போயிட்டா? நீங்கள் இந்த வரா? ஊருக்கு போயிட்டானா போயிட்டாளா? ஊருக்கு போறா, எல்லாத்தையும் விவரமா தெளிவா ஒன்று சொல்லணுமா? எதுக்கு சார் இப்படி கோவப்படுறீங்க? ஏய். உமா, இருங்க சார், கூட படிக்கிற பொண்ணு ஊருக்கு போகிறால, 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். என்னம்மா திடீர்னு ஊருக்கு ஃபோன் கூட பண்ணல? உமா, என்னாச்சு?
என்னாச்சு சொல்லு, கேக்குறேன்ல. இன்னும் என்ன ஆகணும்? அறிவு கிட்ட கழுத யாருகிட்ட என்ன கேட்கணும்னு தெரிய வேணா உனக்கு? ஏ உமா, என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன ஆச்சு உமா? Flat tea, sir, please. Thank you. Excuse me, sir. Donation, sir, please. Flat day celebration, sir, please. ஓகே காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமா சார். டொனேஷன் சார். கேட்டல்ல வண்டி எல்லாம் எங்கன்னு? செல்லாவோட ஆளுங்க வந்து எல்லா வண்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பொண்ணு அனுப்பி வை, வண்டி எல்லாத்தையும் கொண்டு விடுறேங்கிறான். சொல்லு, அனுப்பவா? போலீஸ்ல சொன்னீங்களா? நீ வரும்போது ஒருத்தன் போனானே, அவன் போலீஸ்காரன் தான். நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து சொல்லிட்டு போறான். செல்லாவை பகச்சிக்காதீங்க, அவன் சொல்றபடி கேளுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறான். பெத்த தகப்பன மாமா வேலை பார்க்க சொல்றான்டா. பார்க்கவா? 40 வருஷமா நிம்மதியா அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தேன்டா. விக்க சொல்லிட்டேன். அவ படிச்சதெல்லாம் போதும்னு தான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் ஒரு அப்பா பண்ற அவஸ்தை என்னன்னு தெரியுமா? சாமி கடவுள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தா அவனுங்க இந்த ஆட்டம் போடுவானுங்களா? அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. சத்தியமா நல்லா இருக்க மாட்டானுங்க. எங்க கூட்டிட்டு போற? ஊருக்கு தானே, நான் அனுப்பிட்டு வரேன். ஏய், உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அவன் கூட தைரியமா அனுப்பிச்சு வைப்பீங்கல்ல? கொஞ்சம் வண்டி வேணும். எதுக்கு வேணும்? உட்கார். அப்பன் கூட்டிட்டு வர அசிங்கப்பட்டுக்கிட்டு ஆட்டோ டிரைவர் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கான். சாவியை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வா.
ஏண்டா ரோட்டில் ஒரு பொண்ணை கூட நடமாட விட மாட்டியாமே. பொண்ணு அனுப்பலன்னா வண்டி எடுத்துட்டு வந்துருவியா? அப்பங்கிட்ட கேட்டிய, அண்ணங்கிட்ட கேட்டியா நீ? இன்னும் சாகல. ஏய் நில்றா. நம்ம செல்ல நம்ம அச்சவையா. அவன் சாகிறதுக்காக வரல, சரண்டர் ஆகிறதுக்காக வந்திருக்கான். என் மகனை எவனோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அடிச்சுட்டதா சொன்னாங்க. அப்போ நான் ஊரில் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மை நான் தெரிஞ்சது. படிக்கிற பையன் அடி மாதிரி இல்லை. எழுந்து நிற்கிறது 1 மாசம் ஆகும். நீ ஏதோ போலீஸ்காரன் ஆகணும்னு லட்சத்தோட படிக்கிறியாமே, அப்படியா? அது கூட சாதாரண போலீஸ்காரன் இல்லை, தேவராஜ் மாதிரி போலீஸ்காரன். ஒரு தேவராஜை ஒழிக்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். நீ எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நான் யார்கிட்டையும் பேசினது கிடையாது. 9 to 5 ரொம்ப பிஸி. மூச்சு விடுறது கூட நேரம் இல்லை. வா, வண்டியில பேசிட்டு போலாம். உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். வேதநாயகம் டீ ஸ்டால் நம்ம கடை தான். என் வாழ்க்கை ஆரம்பிச்சது இங்கே தான். 10 வயசு பையன் டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தேன். ஒரு நாள் கிளாஸ் கழுவி விழுந்து உடஞ்சிருச்சு. இங்கே தான் ஓனரு அடிச்சிட்டான். கோவம் வந்துருச்சு. உடஞ்ச போன கிளாஸ் எடுத்து வைத்துட்டேன். அதுக்கப்புறம் 6 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி. வெளியே வந்தேன், திரும்பி இங்கே வந்துட்டேன். வெள்ளாப்பட்டி முன்னாடி சின்ன முதலாளி உட்காந்து வந்தார். மனசுல ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் அவரை என்னை பார்த்ததும் பயந்து போய் கீழே வந்தார். அவர் கண்ணில் பார்த்த பயம் எனக்கு ஒரு பயங்கரமான தைரியம் கொடுத்தது. அன்னைக்கு போன சின்ன முதலாளி இன்னைக்கு வரையும் திரும்பி வரல. இப்போ இந்த ஏரியாவில் பாதி கடை என்னது எல்லாம் மிரட்டி வாங்கினது தான். விஎன் ஜுவல்லர்ஸ், விஎன் ஷிட் ஃபண்ட், விஎன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்படி நிறைய இருக்கு. உலகம் பயப்படுறதுக்கு எப்பவும் தயாரா இருக்கு. பயமுறுத்துருவேன் ஒருத்தன் தேவை. அவன் தானா வேதநாயகம். வேதநாயகன்னா பயம். சௌக்கியமா? இவங்களை பார்க்க வந்து நினைக்கிறியா? இவங்க இருக்க இடத்த சிட்டிக்கு நடுவில் 300 கிரவுண்டு, 600 கோடி. அடுத்த வாரம் இந்த மொத்த இடம் என் பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது. ஐயா வணக்கம்யா. அது இந்த ஜனங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பயம். வேதநாயகன்னா பயம். இது ஒரு காடு. ஒன்று அடிச்சாதான் ஒன்று சாப்பிட முடியும். ஒருத்தன் செத்தாதான் இன்னொருத்தன் வாழ முடியும். நானும் ஒரு காலத்தில் இப்படிதான் நாயா பேயா அலைஞ்ச, செத்து அடி கூட மாட்டல. ஆனா இப்போ ஒரு நாள் மானு, ஒரு நாள் மயில், ஒரு நாள் முயல், வகை வகையா கேட்காம எல்லாம் வந்து சேருது. ஏன்னா இப்போ இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. நமஸ்காரம். துபாய்க்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சு கட்டி பிடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. சென்னையிலே பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நம்மள தான். சென்னையிலேயே முதல்ல உங்க கையால் ஏதாவது வாங்கணும். அது ஐயா காசொன்னும் வேணாம். முதல்ல போனி பண்றேன். 1000 ஐயா கேரளாவில இருந்து 3 லோடு ஆயில் வந்திருக்கு. வேலை பாருங்க. வந்த லோடெல்லாம் செக் பண்ணியா? வந்த லோடு ரைஸ்ட் புக்கில் கடவுளே, ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எல்லாம் எரியுது.
பத்த வச்சுட்டு பாவி சென்னையிலேயே பெருசு. ஓடுவாங்க. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நான் தான் பத்த வச்சேன். இன்னைக்கு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுவான், நாளைக்கு பெரிய தியேட்டர் கட்டுவான், கடைசியில் நான் தான் வேதநாயகத்தோட பெரியவன்னு சொல்லுவான். நான் இன்னைக்கு நடக்க போறதை பத்தி கவலைப்படுறவன் இல்லை, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதை பத்தி யோசிக்கிறவன். கேன்ல இருக்கிறதெல்லாம் மினரல் வாட்டர் நினைக்கிறியா? பியூர் ஸ்பிரிட். எல்லாருக்கும் விஷயம் தெரியும், ஆனா ஒருத்தனும் தொட மாட்டான். ஏன்னா வேதநாயகன்னா பயம். என் பையன் அடிச்சே இல்லை, அதுக்கு மன்னிப்பு கிடையாது, ஆனா பிராய்ச்சித்தம் உண்டு. கடைசி வரைக்கும் என் காலடி கீழே நீ கிடக்கணும். ஏய், தம்பியை போற வழியில பத்திரமா இறக்கி விட்டுடு. சரிங்க. எல்லாமே ஐயா தான், அவரை மீறி எதுவும் நடக்காது. பின்னாடி இருக்கிறது ஸ்பிரிட்டு தான். ஒரு பயம் மடக்க மாட்டானே. ஒரு வாட்டி மடக்கின போலீஸ்காரனை நானே அடிச்சிருக்கேன்னா பாரு. இதை வந்துடுறேன். என்ன ஒரு ஃபோன் பண்ணோண்ணே. இந்தா பேசு. பேசிட்டியா? ஆமா, எங்க இறங்கணும்னு சொன்ன? போலீஸ் ஸ்டேஷன். என்னது? ஸ்பிரிட்டை கடத்தினா போலீஸ் ஸ்டேஷன்லடா இறங்கணும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு கார்ப்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்குறது பெருசு இல்ல சார். அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்கணும் சார். அப்படி சொல்லாதீங்க சார். ஏய், இவனை தூக்கி வெளிய போடுங்கடா. போய் துபாயில போய் திரும்ப அப்படி சொல்லாதீங்க சார். பேர்ல எஃப்ஐஆர் போடுங்க சார். சார் பாத்தியா, என் கையால என்கவுண்டர்ல சாக வேண்டியவன் வேதநாயகம் கால்ல போய் விழுந்தா இப்ப ஏன் எதிரில வந்து தைரியமா நிக்கிறான். அவரு மேல எஃப்ஐஆர் போடணுமா? ஏண்டா முடியுமே. எப்படி? நீ ஜேம்ஸ் இல்ல? ஜேம்ஸே தான். நீ இங்க ஸ்பிரிட்டை இங்க இருந்து லாரியில ஆந்திராவுக்கு கடத்திட்டு போயிட்டு இருந்தான், அதான் அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். கடத்தின லாரி வெளியே நிக்குது, டிரைவர் உள்ள இருக்கிறான். இப்ப எஃப்ஐஆர் போடலாம்ல? எங்க வந்து என்ன பேசுற? இரு வெடிக்காததை ஏன்டா வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டு அங்க அடிக்குது பாரு, அது எடு. ஹலோ, நான் ஜானு பேசுறேங்க. ஜானு நாலஞ்சு பேர் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஓன் ஜானு தான். மதுரைக்கு டூர் போனவே எப்படி அங்க இருக்கான்னு பாக்குறியா? தூக்கிட்டானுங்கம்மா நம்ம தூத்துக்குடி பசங்க. ரொம்ப மோசமானவனுங்க. கோடுனா ரோடு தான். தம்பி, நம்ம பசங்க எத்தனை பேருன்னு சொன்னீங்க? 6 பேர் சார். உங்க ஜானுன்னு வேற சொல்றேன். 6 பசங்க ஒரு பொண்ணு. போட்டா என்ன ஆகும்? போட்டா என்ன ஆகும்னு சொல்றேன். எஃப்ஐஆர் எடுத்துப்பாயா? எஸ் சார். சார், எஃப்ஐஆர் ரெடி. எஃப்ஐஆர். வேதநாயகத்து மேல எப்படியா என்ன எழுதுறதுன்னு தெரியலையா? வேதநாயக மினரல்ஸ்ல இருந்து TN28AB3513ன்ற லாரியில 600 கேன் மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு பச்சை சாராயத்தை ஆந்திராவுக்கு கடத்தினாங்க. அதை கடமை உணர்ச்சி தவறாத அசிஸ்டன்ட் கமிஷனர் கட்டபொம்மன் செக் போஸ்ட்ல வண்டியை மடக்கினாரு. நான் மடக்கினா அந்த டிரைவர் வாக்குமூலம் கொடுத்துட்டான். இவ்வளவுக்கும் காரணம் வேதநாயகம்னு சொல்லண்டா. ஆமா சார், அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். அப்புறம் என்ன, கையெழுத்து போடுங்க. எப்படியா நீ போட மாட்டிய? டேய் மாப்பிள, முடிச்சிருக்கடா, இதெல்லாம் ஆவற மாதிரி தெரியல. போடு. எக்கு தப்பா எதுவும் பண்ணணும்னு நினைக்காத. இன்னும் 2 நாளைக்கு நம்ம பசங்க கஸ்டடியில தான் இருக்கும். ஜானு போயா. கட்டபொம்மன் சார், பட்டைய கிளப்பிட்டீங்க சார். என்னால நம்பவே முடியல சார். ஆக்சுவலி வேதநாயகத்தோட எடுப்பு அப்படின்னு உங்களை சொல்றாங்களே சார், அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா சார்? எப்படி சார் அந்த தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? எதுவும் பண்ணலையா? இந்த அடக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க பாருங்க. இதையே மெயின் டாபிக்கா வச்சு எழுதுறேன். எப்போதும் கிரைம் மாதிரி ஒரு உருன்னு போஸ் கொடுப்பீங்களா? அது வேணாம். நல்லா சிரிச்ச மேனிக்கு ஒரு போஸ் இருந்தா கொடுங்க. எடியா சார்.
யோ என்னையா இது? அது இல்லையா வேதநாயகத்து மேல எஃப்ஐஆர் போட்டிருக்க, அது பத்தாது பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்க, போதகிதா போட்டியா? யோ நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நான் மென்டல் ஆயிட்டியா நீ? ஆமா நான் மென்டல் தான். மென்டல் தான். ஒருத்தன் வந்து என்ன மென்டல் ஆக்கிட்டு போயிட்டான். மென்டல் தான். நான் மென்டல் தான். ஹலோ ஹலோ நான் மென்டல் பேசுறேன். மென்டல் ஆஸ்பத்திரியா? உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. வேதநாயக மினரல்ஸை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வேற ஒருத்தருக்கு வித்துட்டதா எழுதி கொடுத்தீங்கன்னா ஓனர் வேறன்னு கம்ப்ளைண்ட்டை மாற்றிடலாம் ஐயா. அண்ணா ஒரு டீ. என்னடா ஒரு டீனா 9 பேர் வரீங்க, வழக்கம் போல வெளியே நின்று வாட்ச்மேன் வேலை பாருங்க. போங்க சு 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 போ போ போ. அண்ணா நீங்க டீ போடுங்க. தாங்க தம்பி. என்னண்ணா கையெல்லாம் வெட்ட வெட்டாங்குது, விஷம் விஷம் கலந்துருக்கீங்களோ? பரவாயில்ல கொடுங்க, முறிச்சிருவோம். உடஞ்ச கிளாஸ் எடுத்து குத்துற ஜாதி இல்ல, அதுக்கும் சேர்த்து காசை பொறுக்கிக்கோ. யார் முன்னாடி நின்னு ஆணவமா பேசிட்டு? சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்ல. இனி பேயாம நில்லு. வேதநாயகம், நீ போட்ட என்கவுண்டர் பிளான்ல இருந்து தப்பிச்சு காலேஜுக்கு போனேன், படிக்க இடம் இல்லைன்ட்டாங்க. ஹாஸ்டலுக்கு போனேன், படுக்க இடம் இல்லைன்ட்டாங்க. போலீஸ்காரனா ஆகணுன்ற ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே செதஞ்சி வாழ்க்கையை இருண்டு போச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தான் உன்னை தேடி வந்தேன். ஆனா நீ என்னை கூட்டிட்டு போய் சுத்தி சுத்தி தெரு தெருவா கொடுத்திய ஒரு உபதேசம், ஆடி போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீ மாதிரி. புரியல? பயம். வேதநாயகம்னா பயம்னு அதே நானும் கையில் எடுத்தேன். கட்டப்போமல்ல, அவன் சின்ன வீடு கழுத்துல கத்தியை வச்சு அறுத்துருவேன். என்ன பொட்டாம்பார் எஃப்ஐஆரை பயந்து போய் வான் மேலேயே. இது வரைக்கும் அடுத்தவன் சொத்தை தானே எழுதி வாங்கியிருப்ப. உன் சொத்தையே உனது இல்லைன்னு அடுத்தவனுக்கு எழுதி கொடுத்துருப்ப. இப்ப எப்படி நடந்துச்சு? மானம் போயிடுமேன்ற பயத்தால. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னிலிருந்து எல்லாம் மாறும். அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். நான் போலீஸ்காரன் ஆகிறத நீ தடுத்ததை பத்தி கூட நான் கவலைப்படல. சாதாரண ஜனங்க செய்கிற தப்புக்கு தான் போலீஸ்காரன் தேவை. நீ காட்டில் இருக்கிற மிருகம். இதை நான் சொல்லலை, நீ சொன்னது. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுரா, வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சுடோய்.